ஓட்ஸ் பவுடர் 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பவுடர், அதாவது கிரவுண்ட்நட் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூநட் பவுடர். அடுத்ததாக 20 ml போல் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கையால் நல்லா கலந்து விட்டக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெல்லம் பதிலாக சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனில் செய்கிறதுனால நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட மாவை உருண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஓட்ஸ் லட்டு ரெடி ஆகிடும். ஓட்ஸ் பவுடர் 15 நாள் வரைக்கும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே நீங்கள் லட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா 7 நாள் வரைக்கும்